ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பருப்பு இல்லாமல் சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையானது, நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, பெரிய கேரட்டு, ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ காய்கறி குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். ஸோ குக்கரை எடுத்துகிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு காஞ்ச மிளகா போடுறேன். ஏன்னா இந்த காஞ்ச மிளகா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நான் 1 போட்டுக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற காஞ்ச மிளகா காரம் இல்லாமல் இருந்ததுனாக்கா நீங்கள் லைக் 2, 3 கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடுறேன். ஜீரகமும் பொரியட்டும். எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. நம்ம ஒரு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம், அதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் எவ்வளோ உப்பு போடணுமோ அவ்வளோ உப்பு நான் போடுறேன். நான் கல் உப்பு எடுத்துருக்கேன். அதனால் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கல் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. தூள் உப்பு இல்லை கல் உப்பு எதுவாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது எண்ணெய் இது மாதிரி இருக்கும்போதே நான் என்ன பண்ணுறேன்னா பெருங்காயம் போட்டுடுறேங்க. பெருங்காயம் தான் தெரியும் சாம்பாருக்கு மனம், அதாவது ஸ்மெல் கொடுக்கறது. அதனால் பெருங்காயம் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து பெருங்காயத்தை போட்டுடுறேன். ரொம்ப அதாவது கருகு விட்டுறாதீங்க, அது டேஸ்ட்டே மாறிப்பிடும். அதுக்கு முன்னாடியே நான் போட்டுட்டு பெருங்காயத்தை வதக்கி விட்டுட்டு தக்காளி போட்டுடுறேன். ஒரு தக்காளி, நல்லா கனிஞ்ச தக்காளி, அதை கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிடலாம். இப்போது 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். நான் ஏன் 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன்னா, என்னோடய காஞ்ச மிளகா ரொம்ப காரம் கொடுக்கும் எனக்கு. அதனால் நான் அதை குறைச்சிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி போடுறேன். சாம்பார் பொடியும் எனக்கு நல்ல காரமாக இருக்கும். அதனால் நான் எல்லாம் பார்த்து நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் போட்டாச்சு. எடுத்து வச்சுருந்த காய்கறி, கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியும் கொட்டிடலாம். கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த உப்பு, அதில் இருக்கிற காரம் எல்லாம் அந்த காயில் ஏறட்டும். ஏறினதுக்கப்புறமா அதை மிக்ஸ் பண்ணோன்னே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீனி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளிப்பு ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் புளி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு புளி ஊற்றிட்டு நீங்கள் எல்லாத்தையும் நான் ஒன்றா கொட்டிடுறேன். இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஸோ மெயின் இதுக்கு பொட்டுக்கடலை தான். பொட்டுக்கடலையை அரைச்சி வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சதை நம்ம அதை நம்ம இப்போ தண்ணி ஊற்றி நம்ம என்ன சொல்கிறது, கட்டி இல்லாமல் அதை நம்ம நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் போதுமானது. காய்கறி எல்லாமே வெந்துடும். ஸோ ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா இது கட்டி இல்லாமல் நம்ம இதை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து அதில் ஊற்றிடலாம். ஏன்னா பொட்டுக்கடலை நமக்கு திக்னஸ் கொடுக்கும். அதனால் நல்ல திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ சாம்பார் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்துக்காங்க. இப்போது நான் ஒரு விசில் வந்துருச்சு பாருங்கள். காய்கறிலாம் வெந்துருச்சு. இப்போ இதில் நான் பொட்டுக்கடலையை போட்டுடுறேன். பொட்டுக்கடலையை போட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். பொட்டுக்கடலை ஸ்மெல்லாம் போயிடும். உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக உங்களுக்கு சாம்பார் ரெடிங்க. கடையில் இப்படி தான் பருப்பு போட்டு அவங்களுக்கு செஞ்சால் கட்டுப்படி ஆகாது. ஸோ கடையில் கொடுக்குற சாம்பார் எல்லாமே பொட்டுக்கடலை சாம்பார் தான் முக்கால்வாசி நான் சொல்கிறது. இதை நீங்கள் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.